தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக ஆளுநராக இந்திரா காந்தி பேரன் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக ஆளுநராக இந்திரா காந்தி பேரன் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக ஆளுநராக இருந்த ரவி மேற்கு வங்காளத்துக்கு மாற்றப்பட்டார். தற்பொழுது கேரள மாநில ஆளுநர் அர்லோகர் தமிழக பொறுப்பு ஆளுநராக உள்ளார். தமிழ்நாடு புதிய முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைத்த போது கூட கேரள மாநில பொறுப்பாளுநர் இங்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தற்பொழுது தமிழ்நாட்டுக்கு நிரந்தர ஆளுநர் இல்லை. ஏறத்தாழ 6 மாத காலம் ஆகிவிட்டது. நிரந்தர ஆளுநர் பதவிக்கு பலர் போட்டியில் உள்ளார்கள். முன்னாள் பாஜக முதலமைச்சர்கள், பாஜக மூத்த தலைவர்கள் என்று பெரிய பட்டியலே நீள்கின்றது. இதில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய பேரன் தமிழக ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய 2வது மகன் சஞ்சய் காந்தி, இவர் 1980ஆம் ஆண்டு விமான விபத்தில் காலமானார். இவர் மரணமடையும் போது 16 வயது குழந்தையாக இருந்தவர் தான் வருண் காந்தி. சஞ்சய் காந்தி மகன் வருண் காந்தி பாஜகவில் உள்ளார். இவருடைய தாயாரும் பாஜகவில் உள்ளார். வருண் காந்தி சுல்தான்பூர் மற்றும் பிலிபிட் தொகுதிகளில் இருந்து 3 முறை பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர். தற்பொழுது கட்சி பதவியும் கிடையாது, எம்பி பதவியும் கிடையாது. இவர் கட்சியின் மூத்த தலைவர் ஆவார், இளந்தலைவர் ஆவார். பாரதிய ஜனதா கட்சியில் இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர். வயது 46 வயது தான் ஆகிறது. இவரை தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் பாஜக மூத்த தலைவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் பலர் போட்டியில் உள்ளார்கள். வருண் காந்திக்கு தமிழக ஆளுநர் பதவி கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஆனால் தமிழக ஆளுநர் பதவிக்கான போட்டியில் வருண் காந்தியும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.